வணக்கம். இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை ஆழமா பார்க்க போறோம். டிசம்பர் 4ஆம் தேதிக்கான இந்த பகுதி. இதுல நிலை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு ஓட்டத்துல ஒரு விதமான அமைதியின்மையில இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த ஓட்டத்தோட கடைசி புள்ளி, அந்த முழுமையான சமநிலை தான் நிலைன்னு இந்த குறிப்பு சொல்லுது. அப்போ இந்த நிலைனா என்ன? நாம ஏன் அதை நோக்கி ஓடுறோம்? வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா. இது பார்க்க ரொம்ப சின்ன பகுதி தான். ஆனா இதுக்குள்ள பெரிய தத்துவங்கள் இருக்கு. நிலைங்கிற இந்த ஒரு வார்த்தை மனுஷனோட அடிப்படை தேடலுக்கும் அவன் மனசுல இருக்கிற அந்த தவிப்புக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்குது. சரி, அப்போ முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த குறிப்போட ஆரம்பமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. எனது உடல் வாழ்க்கை தேர் ஓட்டத்துக்கு ஒப்பானது. வாழ்க்கைய ஒரு தேர் பந்தயம்னு சொல்றதுல என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு? ஏன்னா பந்தயம்னாலே வேகம், போட்டி, ஒரு பதற்றம் எல்லாம் சேர்ந்தது தானே. அதுதான் இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். தேரோட்டம்ங்கிறது ஒரு சரியான உருவகம். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது? சொல்லுங்க. நாம பிறந்ததிலிருந்து படிப்பு, வேலை, லட்சியம்னு ஒரு இலக்க துரத்திக்கிட்டே ஓடுறோம். தேர் பந்தயத்துல இருக்கிற குதிரைகள் மாதிரி நாமளும் மூச்சு வாங்க ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆமா. ஆமா, அந்த ஓட்டத்துல வேகம் இருக்கு, போட்டி இருக்கு, முன்னாடி போயிடணுங்கிற ஒரு முனைப்பு இருக்கு. இதுதான் வாழ்க்கைன்னு நாம நினைக்கிறோம். சரி. ஆனா எந்த ஒரு பந்தயத்துக்கும் ஒரு முடிவுண்டு. தேர் ஓடி முடிச்சதும் அதுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் அமைதியா நிக்கும். அதுதான் அதோட நிலை. ஓ. அது மாதிரி நம்ம வாழ்க்கை பந்தயத்தோட உண்மையான நோக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறதில்ல, அந்த இறுதி அமைதிய, அந்த நிலைய அடையிறது தானே இந்த வரி சொல்லுது. அப்போ நம்மளோட இந்த அன்றாட பரபரப்பு, இந்த டென்ஷன் எல்லாமே அந்த பந்தயத்தோட ஒரு பகுதி தான். அதுவே இலக்கு கிடையாதுன்னு சொல்றீங்க. உண்மைதான். இன்னும் சொல்லப்போனா அந்த ஓட்டமே அந்த அமைதிய தேடிதான் நடக்குது. அப்படியா? ஆமா, ஓடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அது தெரியாது. ஆனா ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் இத முடிச்சா நிம்மதியா இருக்கலாம், அதை அடைஞ்சா அமைதியா இருக்கலாம்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிதான். அந்த செயல்ல இருந்து அமைதிக்கு மாறுகிற ஒரு தத்துவ பயணம் தான் வாழ்க்கைன்னு இது உணர்த்துது. சரி, இந்த அமைதியை தேடுறது மனுஷனுக்கு மட்டும்தான் உள்ள விஷயமா? இல்ல இதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? நல்ல கேள்வி. ஏன்னா அடுத்த வரியில ஒவ்வொரு பொருளுக்கும் உற்ற நிலை உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இதுதான் இந்த தத்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. இந்த தேடல், இந்த அமைதியின்மை மனுஷனுக்கு மட்டும் சொந்தமானதில்ல. இது ஒரு பிரபஞ்ச விதிங்கிறாங்க. பிரபஞ்ச விதியா? ஆமா, இத விளக்கத்தான் ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. தண்ணிய பத்தி பேசுது. ஆமா, நீர்க்கடலை அடையும் வரையில் நிலை தடுமாற்றத்துடன் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமானது. ஒரு மலையில ஆரம்பிக்கிற நதிய கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு வேகம், ஒரு சத்தம், ஒரு ஓட்டம் இருக்கும். அது பாறைகள்ல மோதும், வளைஞ்சு நெழிஞ்சு போகும், அருவியா விழும். அதோட பயணம் முழுக்க ஒரு போராட்டம், ஒரு விதமான அமைதியின்மை. அதுதான் நிலை தடுமாற்றம். அதேதான். ஆனா அதே நதி எப்போ கடல்ல போய் கலக்குதோ அப்போ அதோட தனிப்பட்ட ஓட்டம் நின்னுடுது. அதோட சத்தம் அடங்கிடுது. அது கடலோட ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய அமைதி அடைஞ்சிடுச்சு. அதோட தேடல் முடிஞ்சிடுச்சு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. நதி கடல்ல கலந்தா அதோட தனித்தன்மையே போயிடுமே. அது வரைக்கும் ஒரு நதின்னு இருந்த அடையாளம் மறைஞ்சு அது வெறும் கடலோட ஒரு பகுதியா மாறிடுது. அது மாதிரி நாமளும் நம்மளோட தனித்தன்மை இழந்துடணுமா அந்த நிலையை அடையறதுக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த உதாரணத்தை நாம நேரடியா எடுத்துக்க கூடாது. இங்க அடையாளம் இழப்பதுங்கிறது ஒரு அழிவு கிடையாது. அப்போ அது என்ன? அது ஒரு விரிவாக்கம். நதி அதோட சின்ன எல்லையை தாண்டி ஒரு எல்லையில்லாத கடலா மாறுது. அதே மாதிரி நான் என்னுடையதுங்கிற அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நாம சிக்கி தவிக்கிறோம். ஆமா. அந்த எல்லையை தாண்டி ஒரு பெரிய முழுமையோட இணையும் போதுதான் உண்மையான அமைதி கிடைக்குங்கிறது தான் இதோட கருத்து. அந்த சின்ன நான் கரையும் போது ஒரு பெரிய பிரபஞ்ச உணர்வு கிடைக்குது. அது ஒரு இழப்பு இல்ல, அது ஒரு முழுமை அடைதல். சரி, இந்த நிலை தடுமாற்றம்ங்கிற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம மனசுல இருக்கிற குழப்பம், மன அழுத்தம், ஒரு விதமான தவிப்பு, இது எல்லாத்தையும் தான் இந்த வார்த்தை குறிக்குதா? மிகச்சரியா சொன்னீங்க. நாம நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை போராட்டங்களுக்கும் இந்த தியான குறிப்பு கொடுக்கிற பேரு நிலை தடுமாற்றம். இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, இது அந்த போராட்டத்தை ஒரு குறையா பார்க்கல. இயற்கையில கூட இதுக்கு ஒரு விதி இருக்கு. பிசிக்ஸ்ல இத ஸ்டேட் ஆஃப் லோவர் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓஹோ. ஒரு கல்ல மேல தூக்கி போட்டா அது ஏன் கீழே வருது?
ஏன்னா பூமியில ஓய்வா இருக்கிறது தான் அதோட இயல்பான ஆற்றல் குறைஞ்ச நிலை. அதோட இயல்பு அது. ஆமா, அதுக்கு மேல ஹவால மிதக்கிறது அதோட இயல்புக்கு மாறானது. அதனாலதான் அது திரும்பவும் தன்னோட இயல்பான இடத்துக்கு வர போராடுது. ஓ, அப்போ நம்ம மனசுல இருக்கிற தவிப்பும் அப்படிப்பட்டதுதான் சொல்றீங்க. அதேதான். நம்மளோட இயல்பான நிலை அமைதி, முழுமை. ஆனா ஆசைகள், கவலைகள், லட்சியங்கள்னால நம்ம அந்த இயல்பிலிருந்து விலகி ஒரு பதற்றமான மனநிலையில இருக்கும். அதனால நம்ம மனசு திரும்பவும் தன்னோட அந்த இயல்பான அமைதி நிலைக்கு போக போராடுது. அந்த போராட்டம் தான் நமக்கு தவிப்பா, வலியா, குழப்பமா தெரியுது. வாவ், இது நான் யோசிச்சு பார்க்காத ஒரு கோணம். அதனால உங்க மனசுல ஒரு போராட்டம் இருந்தா நீங்க தப்பான வழியில போறீங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்க ஆன்மா அதோட உண்மையான வீட்டுக்கு திரும்ப முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த நிலை தடுமாற்றம் ஒரு நல்ல அறிகுறி. நம்மளோட நெகட்டிவ் உணர்வுகளையே ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்துல பார்க்க வைக்குது. அது ஒரு குறைபாடு இல்ல, அது நம்மள முன்னோக்கி தள்ளுற ஒரு சக்தி. ஆமா. சரி, அப்போ அந்த இறுதி நிலை எப்படி இருக்கும்? அது ஒரு வெற்றிடமா இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? அத விளக்கத்தான் தாயுமானவரோட பாட்டை இந்த குறிப்பு மேற்கோள் காட்டுதா? ஆமாம். அந்த இறுதி நிலை எப்படி இருக்குங்கிறத விளக்க இதை விட ஒரு நல்ல வரிய சொல்ல முடியாது. தாயுமானவர் சொல்றார், தேடாத தேட்டினரே செங்கை துலாக்கோல் போல் வாடாச் சமநிலையில் வாழ்வார் பராபரமே. இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஒன்னு வாடாச் சமநிலை, இன்னொன்னு தேடாத தேட்டினர். முதல்ல அந்த வாடாச் சமநிலைனா என்னன்னு சொல்லுங்களேன். சமநிலை புரியுது, ஆனா வாடாத சமநிலைனா? நம்ம சாதாரணமா பாக்குற சமநிலை தற்காலிகமானது. ஒரு தராசுல ரெண்டு பக்கமும் எடை வச்சா கொஞ்ச நேரம் அது ஆடி நடுவுல நிக்கும். ஆமா ஆனா ஒரு சின்ன காத்தடிச்சா கூட ஆமா, மறுபடியும் ஆடிடும். நம்ம வாழ்க்கையில வர்ற இன்ப துன்பங்களும் அப்படிதான். கொஞ்சம் சந்தோஷம் வந்தா ஒரு பக்கம் சாயிரும், கொஞ்சம் கஷ்டம் வந்தா ஒரு பக்கம் சாயிரும். உண்மைதான். ஆனா வாடாச் சமநிலைங்கிறது அப்படி இல்ல. அது காலத்தால் வாடாத, எதனாலும் அசைக்க முடியாத ஒரு நிரந்தரமான சமநிலை. அத விளக்கத்தான் செங்கை துலாக்கோல்னு சொல்றார். தராசு மாதிரி. ஆமா, ஒரு சரியான நேர்மையான தராசோட முள் எப்படி எல்லா சூழ்நிலையிலயும் நடுவுல நிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலை. லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, புகழ் இகழ்ச்சின்னு எந்த இருமைகளும் அவங்கள பாதிக்காது. ஓகே, அந்த சமநிலை புரியுது. அப்போ தேடாத தேட்டினர்னா என்ன? கேட்கவே ஒரு மாதிரி கவிதையா இருக்கு. புகழை தேடுறோம், அறிவை தேடுறோம், காதலை தேடுறோம், கடைசியா அமைதியை தேடுறோம். நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு தேடல் தான். ஆமா. ஆனா இந்த வாடாத சமநிலைய அடைஞ்சவங்க தேடுறதையே நிறுத்திட்டாங்களாம். அதான் தேடாத தேட்டினல். தேடுறதை நிறுத்திட்டா வாழ்க்கையே நின்னு போயிடுமே, அப்புறம் அவங்களுக்கு ஒரு நோக்கமே இல்லாம போயிடாதா? இல்ல, அவங்க தேடுறத நிறுத்திட்டாங்க, ஆனா செயல்படுறத நிறுத்தல. அது எப்படின்னு புரியல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க தேடின விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. நீர் கடலை அடைஞ்ச மாதிரி, தேர் அதோட நிலையத்தை அடைஞ்ச மாதிரி, அவங்க மனம் அதோட மூலத்தை அடைஞ்சிடுச்சு. ஓ, இனிமே வெளியில தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அவங்களுக்கு உள்ளேயே கிடைச்சிடுச்சு. அதனால அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் ஒரு தவிப்போ ஒரு எதிர்பார்ப்போ இருக்காது. ஒரு முழுமையான நிறைவோட அவங்க செயல்படுவாங்க. அதுதான் அந்த பரிபூர்ண நிலை. அருமை. நேர், நதி, தராசு, இந்த 3 உதாரணங்களும் அந்த நிலைங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா விளக்கிடுச்சு. சரி, இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது எப்படி பயன்படும்னு யோசிக்கலாம். இந்த தத்துவங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறது? ஆமா, அதுதான் முக்கியம். இப்ப நான் ஒரு வேலையில இருக்கேன், எனக்கு அதுல திருப்தி இல்ல, ஒரு விதமான நிலை தடுமாற்றத்தை உணர்றேன். அப்போ நான் என்ன செய்யணும்? பாருங்க, இந்த தியான குறிப்பு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் மாதிரி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஒரு பட்டியலை கொடுக்கல. ஆனா நம்ம பிரச்சனைகளை பார்க்கற கண்ணோட்டத்தையே மாத்துது. எப்படி? நீங்க உங்க வேலையிலயோ உறவுகளிலயோ ஒரு அதிருப்தியை உணர்றீங்கன்னா முதல்ல அது ஒரு தப்பு, அது உங்க பலவீனம்னு நினைக்கிறத நிறுத்தணும். சரி. இந்த குறிப்பின்படி அந்த அதிருப்தி தான் நீங்க உங்க உண்மையான நிலையை நோக்கி நகரதுக்கான எரிபொருள். அந்த தவிப்பு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உந்தி தள்ளுற சக்தி. அப்போ அந்த அதிருப்தியை நம்ம வரவேற்கணுமா? ஒரு விதத்துல ஆமா. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு ராப்பகலா வேலை செய்வோம். முடிச்ச உடனே ஒரு 2 நாள் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் மனசுல ஒரு வெற்றிடம் வந்த மாதிரி இருக்கும். ஆமா. சரி, அடுத்து என்னங்கிற கேள்வி வரும். அதேதான். அந்த கேள்விதான் நிலை தடுமாற்றம். அந்த கேள்விதான் நம்மள அடுத்த கண்டுபிடிப்பை நோக்கி, அடுத்த வளர்ச்சியை நோக்கி நகர வைக்குது. அந்த அதிருப்தி இல்லாம ஒரே இடத்துல முழு திருப்தியோட நின்னுட்டா அங்க வளர்ச்சி நின்னுடும். ஓடுற நதிதான் உயிரோட்டமா இருக்கும். தேங்கி நிக்கிற தண்ணி குட்டையாயிடும்.
அந்த இறுதி கடலை அடையிற வரைக்கும் அந்த ஓட்டம், அந்த நிலை தடுமாற்றம் அவசியமான ஒண்ணு. ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்கள், குழப்பங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம எதிரியா பார்க்காம நம்ம இறுதி இலக்குக்கு கூட்டிட்டு போற வழிகாட்டிகளா பார்க்கணும். மிகச்சரியா. அந்த தேர் பந்தயத்துல இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அது பாதிலேயே நின்னுட்டா அது போட்டியை விட்டு வெளியேறின மாதிரி. ஆமா. அதனால உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற போராட்டங்கள் உங்கள சோர்வடைய செஞ்சா இந்த உருவக்கங்களை நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு நதி மாதிரி உங்க கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு தேர் மாதிரி உங்க நிலையத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த பயணமே உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ளதா மாறிடும். சரி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த சின்ன பகுதியிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். சொல்லுங்க. 1. நம்ம வாழ்க்கை ஒரு இலக்கு இல்லாத ஓட்டம் கிடையாது, அது ஒரு நிறையை நோக்கிய தேர் ஓட்டம். 2. இந்த சமநிலையை தேடுறது மனுஷனுக்கு மட்டுமுள்ள விஷயம் இல்ல, இது ஒரு பிரபஞ்ச விதி. நதி கடலை தேடுற மாதிரி நாமும் நம்ம மூலத்தை தேடி தவிக்கிறோம். 3. அந்த இறுதி நிலைங்கிறது உணர்ச்சி பெருக்குகள் இல்லாத ஒரு தராசு முள் மாதிரி துல்லியமான வாடாத சமநிலை. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் முழுக்க நிலைங்கிறத ஒரு இறுதி இலக்கா, ஒரு பயணத்தோட முடிவா காட்டுது. ஆமா, அதோட இடத்துக்கு வர்றது, நதி கடல்ல கலக்கிறதுன்னு எல்லாமே ஒரு முடிவுதான். ஆனா அந்த சமநிலைய அடையிற பயணத்திலேயே ஒரு அழகு இருக்காதா? அந்த நிலை தடுமாற்றமே வாழ்க்கையோட உண்மையான அனுபவமா இருக்க முடியுமா? பாறைகள்ல மோதி அருவியா விழுந்து வளைஞ்சு போற நதியோட பயணம்தான் அதோட கதையா மாறுது. கடல்ல கலந்து பிறங்க அதுக்குன்னு தனிப்பட்ட கதை இல்ல. யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை அந்த பரிபூர்ண அமைதிய விட அதை தேடி நாம படுற தத்தளிப்பும் போராட்டமும் தான் வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாக்குதா? இத பற்றி நீங்க சிந்திச்சு பாருங்க.